ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரீத்திகா 786 சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வாராகி அம்மனுக்குரிய ஆஷாட நவராத்திரியில் இந்த ஒரு தீபத்தை முழுமனதோடு நம்பிக்கையோடு ஏற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி எல்லா விதமான நன்மைகள் ஏற்படும் என்று கருதப்படுகிறது. உக்ர தெய்வங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடியவள் வாராகி அம்மன். வாராகி அம்மனுக்குரிய வழிபாட்டை முறையாக செய்பவர்களுக்கு அவளின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்று நம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்குரிய நவராத்திரியாக தான் ஆஷாட நவராத்திரி திகழ்கிறது. இந்த 9 நாட்களும் வாராகி அம்மனை முழு மனதோடு வழிபாடு செய்ய பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அதிலும் குறிப்பாக கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீக குறித்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எந்த ஒரு பூஜையை செய்வதாக இருந்தாலும் சரி, வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் முதலில் நாம் செய்யக்கூடிய காரியம் தீபம் ஏற்றுவதுதான். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது இருக்கிறது. எத்தனை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவது, எதை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது, எந்த திசையை பார்த்து தீபம் ஏற்றுவது என்று பல விதங்களில் மாறுபடும். அந்த வகையில் வாராகி அம்மனின் அருளை பெறுவதற்கு ஆஷாட நவராத்திரியில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஆஷாட நவராத்திரி என்பது ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆரம்பித்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த 9 நாட்களும் வீட்டில் வாராகி அம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். தினமும் அபிஷேகம் செய்ய இயலாதவர்கள் முதல் நாள், பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, நிறைவு நாள் போன்ற நாட்களில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். தினமும் வாராகி அம்மனுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் எப்பொழுதும் போல 9 நாட்களும் தங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து கொள்ளலாம். இதோடு சேர்ந்து நாம் வாராகி அம்மனுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். 5 செம்பருத்தி இலைகளை பறித்து சுத்தம் செய்து அதை தாம்பாள தட்டில் வட்ட வடிவில் வைத்து அதன் நுனி பகுதியில் சந்தனம், குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இந்த 5 செம்பருத்தி இலைக்கும் நடுவில் ஒரே ஒரு தீபத்தை வைத்து அதில் சுத்தமான பசுனையை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அதேபோல் வாராகி அம்மனுக்கும் நாம் ஏற்றக்கூடிய அந்த தீபத்திற்கும் செம்பருத்தி மலரை சாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். தினமும் வழிபாடு செய்யும் பொழுது பழைய இலைகளை மாற்றிவிட்டு புதிய இலைகள் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். தினமும் 5 எண்ணிக்கையில் இலைகள் கிடைக்காது என்பவர்கள் ஒரே ஒரு இலையை வைத்து அதன் மேல் தீபம் ஏற்றி வழிபடலாம். நைவேத்தியமாக சக்கரவள்ளி கிழங்கு, பானகம் அல்லது மாதுளை பழத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். இவ்வாறு தீபம் ஏற்றி முடித்துவிட்டு வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை 27 முறையோ அல்லது 108 முறையோ கூறி மஞ்சள் அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை செய்வதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். வாராகி அம்மனை நினைத்து கலசம் வைத்து விரதம் இருந்து ஆஷாட நவராத்திரியில் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட இந்த எளிமையான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வாராகி அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று கஷ்டங்கள் அற்ற நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள். நீங்களும் முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்து வாழ்க்கையில் எல்லா வளம் பெற்று நலமுடன் வாழ்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.